ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய டைம் அண்ட் ஒர்க், அதாவது ஆட்கள் நாட்கள் சொல்லலாம் அல்லது நேரம் மற்றும் வேலை அப்படின்னு சொல்றேன். இந்த ஒரு முக்கியமான டாபிக்ல பாத்தீங்கன்னா ஒரு 75 சம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுல 19வது சம். ஓகேங்களா? இப்பதான் 19வது சம் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்தலாம். ஓகேவா? கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்க. அதாவது கீழே கொடுத்துருக்க பாருங்க. ஏ வந்து 8 நாள் ஒர்க் முடிப்பாரு, பி 12 டேஸ்ல முடிப்பாரு, சி வந்து 21 டேஸ்ல முடிப்பாரு. அப்படி இருந்துச்சுன்னா இதான் ஒரு நாட்கள். ஓகேவா? மேல எழுத இடம் சொல்ல அப்படியே எழுதிட்டேன். இதெல்லாம் ஏ வந்து 8 டேஸ்ல முடிப்பாங்க, பி 12 டேஸ், சி 20. ஓகேவா? முடிக்கிறாங்க. கொஸ்டின் இதுக்கப்புறம் தான். அப்ப இவெல்லாம் கொடுத்துட்டு என்ன கொஸ்டின் ரீட் பண்றாங்கன்னா, ஏ வேலையை தொடங்கி 2 நாட்களுக்கு பிறகுதான் பிசி ஜாயின் பண்றாங்க. ஓகேவா? பிசி இருவரும் ஏ உடன் இணைந்து கொள்கிறார்கள். அப்படி இருந்துச்சுன்னா மொத்தமா அந்த வேலை முடிய ஆகும் நாட்கள் எவ்வளவு நம்மள கேட்கறோம். ஓகேவா? அப்ப கொஸ்டின் எப்படி இருந்தாலுமே நமக்கு என்ன தெரியும்னா ஒரே மாடல் தான் போடுறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்லாம் பாருங்க. 3 கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் போடணும். ஓகேவா? 8, 12, 24 இந்த 3த்துக்குமே எல்சிஎம் போடணும். ஓகேவா? இது பார்த்தாலே தெரியுது 24 தான் எல்சிஎம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. ஏ எப்ப வேலையை முடிப்பாருன்னா ஏக்கு 8 டேஸ் ஆகும், பிக்கு வந்து ஒரு 12 நாட்கள் ஆகும், சி வந்து 24. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இது என்ன கொஸ்டின்னா, ஒரு வேலையை ஏ 8 நாட்களிலும் பி 12 நாட்களிலும் சி 24 நாட்களிலும் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏ அதுக்கப்புறம் தான் இந்த கொஸ்டின் ரீட் பண்ணேன். ஓகே, அதான் வேற ஒண்ணுமே இல்லை. கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், கொஸ்டின் எழுதி என்ன பண்ணுவோம்னா எல்சிஎம் எடுப்போம். அந்த எல்சிஎம் நம்பரால இதை நம்ம கேன்சல் பண்ணுவோம். அவ்வளவுதான், பழைய மாடல் தான். இதுக்கு முன்னாடி சம் பாருங்க. அப்ப எல்சிஎம் 24 தான். ஓகேவா? அப்ப இந்த 24 இங்க வச்சுக்க போறோம். பாக்ஸ் இதுதான் நம்ம முக்கியமே. அப்ப எல்சிஎம் என்ன வருதோ அதான் மொத்த ஒர்க். அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 24 இங்க வச்சீங்கன்னா 3 8s are 24. 24 இங்க வச்சீங்கன்னா 2 times, 24 இங்க வச்சீங்கன்னா 1 time. அப்ப என்ன அர்த்தம்னா, ஏ ஒரு நாளைக்கு 3 பார்ட் முடிப்பாரு, பி ஒரு நாளைக்கு 2 பார்ட் முடிப்பாரு, சி ஒரு நாளைக்கு 1 பார்ட் முடிப்பாரு. ஓகேவா? இப்படிதான் நம்ம போட போறோமே. மொத்தம் எவ்வளவு பார்ட் முடிக்கணும், எல்சிஎம் என்ன வருதோ அதான் கம்ப்ளீட்டான ஒரு ஒர்க். அப்ப 24 பார்ட் முடிக்கணும். ஓகேவா? புரியுதா பாருங்க. அப்ப கவனிங்க. இதுக்கப்புறம் கொஸ்டின் மேல போங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஏ வேலையை தொடங்கி 2 நாட்களுக்கு அப்புறம் தான் மத்தவங்க ஜாயின் பண்றாங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா 2 டேஸ், இந்த 2 நாட்கள் ஏ மட்டுமே தனியா வேலை செஞ்சிருப்பாரு. ஓகேவா? அந்த 2 நாட்கள்ல ஏ மட்டுமே தனியா வேலை செஞ்சிருப்பாரு. அப்ப என்ன பண்ணுங்க பாருங்க, 2 டேஸ்ல ஏ மட்டுமே நம்ம ஒர்க் பண்றாரு. ஓகேவா? கணக்கு ஃபுல்லெல்லாம் போட மாட்டோம், சும்மா இந்த ஸ்டோரி மட்டும் தான். அப்ப 2 டேஸ் ஏ ஒர்க் பார்க்கலாமா? ஏ பாருங்க, இந்த பழைய நம்பர்லாம் மறந்துடணும். இதுதான் நம்ம முக்கியமே. ஏ ஒரு நாளைக்கு 3 பார்ட் முடிக்கிறாரு. ஏ ஒரு நாளைக்கு 3 பார்ட் முடிக்கிறாரு. அப்ப 2 நாள்ல எவ்வளவு முடிச்சிருப்பாரு, ஒரு நாளைக்கு 3 பார்ட்னா 2 3s are 6 பார்ட்ஸ் முடிச்சிருப்பாரு. முடிஞ்சு போச்சு, கணக்கே அவ்வளவுதான். அப்ப 2 நாள் வேலை செஞ்சு ஏ ஒரு 6 பார்ட் முடிச்சிருப்பாரு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க, 2 நாளுக்கு அப்புறமா தான் பிசி போயிட்டு ஏ கூட ஜாயின் பண்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த 2 டேஸ் ஒர்க்குக்கு அப்புறமா மீதி 3 பேருமே ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? புரியுதா பாருங்க. அப்ப இங்க ஒரு 2 டேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க, 6 பார்ட் முடிச்சிட்டாரு. மொத்தம் 24 பார்ட் தான் நமக்கு மொத்த ஒர்க்கே. எல்லா கணக்குலயுமே எல்சிஎம் என்ன வருதோ அதான் மொத்த பார்ட். அப்ப இந்த 24 பார்ட்ல இந்த 6 பார்ட் ஏ மட்டும் செஞ்சுட்டாரா? 24ல 6 போயிடுச்சுன்னா கழிங்க, 24ல 6 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும், மீதி ஒரு பேலன்ஸ் வந்து 18 பார்ட்ஸ் தான் இருக்கும். 18 பங்கு ஒர்க் தான் இருக்கும். புரியுதா பாருங்க. ஒண்ணு கணக்கெல்லாம் சிம்பிளான கணக்கு. மொத்தம் 24ல 6 பார்ட் ஏ முடிச்சாலும் மீதி பேலன்ஸ் எவ்வளவு கழிச்சிங்கன்னா ஒரு 18 பார்ட்ஸ் தான் இருக்கும். இந்த 18 யார் செய்ய போறா, 3 பேரும் ஒன்னா சேர்ந்து செய்யறது இருக்கு பாருங்க. பிசிஏ 3 பேரும் ஒன்னா சேர்ந்து செய்ய போறாங்க. ஓகேங்களா? அப்ப 3 பேர் ஒர்க் பாருங்க, 3 2 1 3 ஆட் பண்ணா 5 6 பார்ட் பாருங்க. 3 ஆட் பண்ணுங்க, ஏபிசி 3 ஆட் பண்ணா 6 பார்ட் வருது. அப்ப 3 பேரும் சேர்ந்து 1 டேல 6 பார்ட் முடிப்பாங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 பார்ட் முடிக்க முடியும். நம்ம எவ்வளவுதான் முடிக்கணும், 18 பார்ட் தான் மீதி முடிக்கணுமே. அப்ப 1 டேக்கு 6 பார்ட் முடிச்சாங்கன்னா 18 எப்ப முடிப்பாங்க, ஒரு 3 டேஸ்ல முடிப்பாங்க. புரியுதா பாருங்க. 3 டேஸ்ல முடிச்சிருவாங்க. கொஸ்டின் என்னன்னா, அப்ப மொத்தமா இந்த வேலை முடிய எவ்வளவு நாட்கள் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த 3 மட்டும் ஆன்சர் கிடையாது. ஏ வந்து ஒரு 2 டேஸ் ஒர்க் பண்ணிருக்காரா, ஏ ஒரு 2 டேஸ் ஒர்க் பண்ணிருப்பாரு, பிளஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு 3 நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்ப 2 + 3 எவ்வளவு, 5 டேஸ் தான் நம்மளுடைய ஆன்சர். புரியுதா பாருங்க. எல்சிஎம் எடுத்தீங்க, கேன்சல் பண்ணிட்டு இதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இது மட்டும் புரிஞ்சா போதும். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பாருங்க, அப்பதான் நல்லா ஒண்ணு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இவன் 2 டேஸ்ல 6 பார்ட் முடிச்சிட்டான், மீதி 24ல 6 போயிடுச்சுனா மீதி 18 தான். இதை 3 பேருமே செய்யறாங்க. அப்ப இங்க ஒரு 3 டேஸ் இருக்கும், இங்க ஒரு 2 டேஸ். ஆக மொத்தம் 5 நாட்கள் தான் இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்து 20வது சம் பார்க்கலாம். அடுத்து 20வது சம் பாருங்க. ஏ கமா பி இருவரும் ஒரு வேலையை 18 15 நாட்களில் முடிப்பர். ஓகேவா? அப்ப ஏ வந்து 18 நாள்லையும் பி வந்து ஒரு 15 நாள்லயும் வேலையை முடிக்கிறாங்க. பி என்பவர் 10 நாட்கள் வேலை செய்த பிறகு விலகுகிறார். ஓகேவா? 10 டேஸ் ஒர்க் பண்ணிட்டு ஒரு வெளில போயிடுறாரு. மீதி வேலையை ஏ மட்டும் தான் முடிக்க போறாரு. அது மட்டும் தான் ஆன்சரா கேட்கறாங்க. மொத்த வேலை கேட்கல, மீதி வேலை மட்டும் தான். அது ஏ முடிக்க ஆகும் நாட்கள். இவ்வளவுதான் கொஸ்டின். ஓகேவா?
கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, யாரை கொஸ்டின் கேட்கறாங்க, இல்ல ஃபுல்லா கேட்கறாங்கன்றது நல்லா தெளிவா தெரிஞ்சு. ஓகேங்களா? அப்படியே கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்தாலுமே நான் திருப்பி சொல்ல டைம் ஆகுது, நீங்க முன்னாடி வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். எத்தனை நம்பர் கொடுத்தாலும் எல்சிஎம் பாருங்க, எத்தனை நம்பர் கொடுத்தாலுமே எல்சிஎம் எடுத்துக்குவாங்க. 2 நம்பர் தான் இருக்கு, எல்சிஎம் போயிடலாம். ஓகேவா? 2ஆல பண்ணா அடுத்து 3ஆல பண்ணீங்கன்னா 3 3 9 5 3 7 15. அடுத்து 5ஆல பண்ண முடிஞ்சு அவ்வளவுதான். அப்ப பெரிய மல்டிபிள் பண்ணுங்க 18 90. அப்ப எல்சிஎம் வந்து 90 கிடைக்குது. எல்சிஎம் வந்து 90. ஓகேவா? எல்சிஎம் வந்து 90 கிடைக்குது. ஓகேவா? 6 18 and 19. ஓகேவா? 50 நம்ம 90 வருது. அப்ப எல்சிஎம் 90 கிடைச்சிருச்சு. அப்ப மொத்தம் நம்ம எல்சிஎம் என்ன கிடைக்குதோ அதுதான் மொத்த பங்கு வேலை. எல்சிஎம் மாத்தலாமா? கொஸ்டினுக்கு வந்துருங்க. ஏ வந்து ஒரு 18 கொடுத்துருக்காங்க, பி வந்து ஒரு 15 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கொடுத்துருக்காங்க. நம்ம இதுல தான் கணக்கு முடிக்கணும். ஓகேங்களா? அப்ப எப்பயுமே என்ன பண்ணுவோம், எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதால கேன்சல் பண்ணலாமா? அப்ப 90 கிடைச்சிங்கன்னா 5 18 சார் 19 வரும். ஓகேவா? 5 18 90 கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி 90 எதில் அடிங்க, 6 15 90 கிடைக்கும். ஓகேவா? பெருக்க பாருங்க 60 5 30. ஓகேங்களா? அவ்வளவுதான். அந்த 90ஆல இதையும் அடிச்சுங்க போகணும், 90ஆல இதையும் அடிச்சு. ஓகே, அப்ப இந்த பழசை மறந்துடணும். அப்ப ஏக்கு வந்து 5, பிக்கு வந்து 6. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏ ஒரு நாளைக்கு 5 பார்ட் முடிப்பாங்க, பி ஒரு நாளைக்கு 6 பார்ட் முடிப்பாங்க. மொத்தமா முடிக்க வேண்டிய பார்ட் வந்து 90 பார்ட். ஓகேவா? அவ்வளவுதான், முடிஞ்சு போய் கொஸ்டின் போயிடுங்க. கொஸ்டின் இப்பதான் போறோம். இது வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. பி என்பவர் 10 நாட்கள் வேலை செய்த பிறகு, அப்ப பி மட்டுமே தனியாக 10 நாட்கள் வேலை செஞ்சிருக்காரு. அதை கண்டுபிடிங்க. அப்ப பி பாத்தீங்கன்னா 10 days ஒர்க் பண்ணிருக்காரு. அந்த ஒர்க் கண்டுபிடிச்சிடலாமா? பி வந்து 10 நாள் எவ்வளவு செஞ்சிருக்காரு கண்டுபிடிங்க. அப்ப பி பாருங்க, இதை பார்க்கணும். பி வந்து ஒரு நாளைக்கு 6 பார்ட் முடிப்பாங்க. பி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ற திறமை ஒரு இருக்கு. ஒரு நாளைக்கு 6 பார்ட். ஓகேவா? அப்ப கொஸ்டின்ல 10 days செஞ்சிருக்காரா? ஒரு நாளைக்கு 6 பார்ட்னா 10 daysல 60 பார்ட் முடிச்சிருப்பாரு. புரியுதா? பாருங்க, பி ஒரு நாளைக்கு 6 பார்ட் முடிப்பாரு. கொஸ்டின்ல வந்து 10 கொடுத்துருக்கு. 10 நாள்ல செஞ்ச முடிச்ச எவ்வளவு வேலை? 10 6 60 பார்ட் முடிச்சிருக்காரு. 60 பார்ட் முடிச்சிட்டாரு. அதான் அர்த்தம். ஒரு நாளைக்கு 6 பார்ட்னா 10 daysல 60 பார்ட் முடிச்சிருப்பாரு. ஓகேவா? அப்ப இதையும் செஞ்சு முடிச்சிட்டோம். 10 நாட்கள் வேலை செய்த பிறகு விலகுகிறார். மீதி வேலை தான் இங்க கொஸ்டினே. அப்ப மொத்த வேலை 90, அவர் 60 பார்ட் முடிச்சிட்டாரு. இங்க பாருங்க, 90ல 60 பார்ட் இவரே பிஏ முடிச்சிட்டாரு. இப்ப மீதி வேலை 90ல 60 போயிடுச்சுன்னா 30 தான் செய்ய போறாங்க. அவ்வளவுதான், மீதி பெண்டிங்கே இருக்கு. ஓகேவா? இந்த 30 பார்ட் யார் தான் செய்யணும்? ஏ தான் செஞ்சு முடிக்கணும். ஏன்னா பி வெளில போனதால. ஏ பாருங்க, ஏ ஒரு நாளைக்கு 5 பார்ட் தான் முடிப்பாரு. ஓகே, 5 தான் முடிப்பாரு. இப்ப அவர்கிட்ட 30 பார்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்ப ஒரு நாளைக்கு 5 பார்ட் சொன்னா, ஒரு நாள் நீங்க 5ன்னு சொன்னீங்கன்னா அந்த 30 பார்ட் எப்ப முடிப்பாரு? ஒரு நாளைக்கு 5 பார்ட் முடிக்கிறாருன்னா 30 பார்ட், அப்ப 5 அடிச்சிங்கன்னா 6 days ஆகும். புரியுதா? பாருங்க, அப்ப 6 நாள்ல முடிச்சிருவாரு. கொஸ்டினே பாத்தீங்கன்னா மீதி வேலை முடிய ஆகும் நாட்கள் 6 நாட்கள். ஆன்சர் பாத்தீங்கன்னா 6 நாட்கள். எவ்வளவு பெரிய கணக்கு கொடுத்தாலுமே சரி, எல்சிஎம் எடுக்க போறீங்க, நம்பர் கேன்சல் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். இங்க எந்த ஒரு, இங்க பாருங்க, ஏதாவது மல்டிபிளிகேஷன் இருக்கா, ஏதாவது ஒரு வகுத்தல் இருக்கா? எதுவுமே இருக்காது. அப்படியே சிம்பிளா சும்மா ஸ்டோரி தான் புரிஞ்சுக்க போறோம். ஒருத்தர் செஞ்சுட்டு வெளில போயிட்டான், அதை வந்து இதை கேட்டீங்கன்னா மீதி பார்ட் கிடைக்க போகுது. மீதி அடிச்சா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். 21ஆம் சம் பாருங்க. அதாவது ஏ 24 நாட்கள், பி 9 நாட்கள், சி 12 நாட்களில் ஒரு வேலையை முடிக்க. ஓகேவா? அவங்களுக்கு தெளிவா கொடுத்துட்டாங்க. இதுல தான் கொஸ்டினே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இதெல்லாம் டேட்டா, இதுல வந்து கொஸ்டின். மூவரும் இணைந்து 3 நாட்கள் வேலை செய்த பிறகு பிசி 2 பேரும் வெளில போறாங்க. அப்ப மீதி வேலையை ஏ மட்டும் செய்து முடிக்க ஆகும் காலம். அவ்வளவுதான். அதே மாடல் ஒரே சிம்பிளா போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நான் இதுக்கு ரொம்ப சொல்ல விரும்பல, ஃபர்ஸ்டா போட்டுடலாம். ஓகேவா? எத்தனை கொஸ்டின் கொடுத்தாலுமே என்ன நம்பர் இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து எல்சிஎம் 24 9 12. அப்படியே எல்சிஎம் எடுங்க, 2ஆல ஃபுல்லா போடுங்க. எனக்கு பார்த்தாலே தெரியும் 24 தான் இருக்கு. ஓகே, எல்லாம் 3யோட மடங்கு தான். அப்ப 72 தான் எல்சிஎம். ஓகேவா? நீங்க ஃபுல்லா போடுங்க, 72 எல்சிஎம் கிடைக்கும். ஓகேவா? ரொம்ப ஈஸியான மாடல். 72 எல்சிஎம். கொஸ்டின் என்ன பண்ணுவோம்? ஏனா 24 கொடுத்துருக்காங்க, பி வந்து 9 கொடுத்துருக்காங்க, சி வந்து 12. இது கொஸ்டின். ஓகேவா? நம்ம எப்ப என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் என்ன கிடைக்குதோ அந்த நம்பரால கேன்சல் பண்ணணும். எல்சிஎம் கிடைச்ச நம்பர் தான் மொத்த வேலை. ஓகேவா? அப்படி கேன்சல் பண்ணீங்கன்னா 3 times 24. ஓகேவா? இது கேன்சல் பண்ணீங்கன்னா 8 9 72. இது கேன்சல் பண்ணீங்கன்னா 6 12 72. ஓகேவா? இந்த 72 ஃபுல்லாத்தையும் கேன்சல் பண்ணி இதை மறந்துடணும். அப்ப ஏ ஒரு நாளைக்கு 3 பார்ட் முடிப்பாரு, பி ஒரு நாளைக்கு 8 பார்ட் முடிப்பாரு, சி ஒரு நாளைக்கு 6 பார்ட் முடிப்பாரு. இவ்வளவுதான். இப்ப கொஸ்டினுக்கு போயிடுங்க. மூவரும் இணைந்து 3 நாட்கள் வேலை செஞ்சிருக்காங்க. அதை முதல்ல கண்டுபிடிங்க. அவ்வளவுதான் முதல் வேலை. ஓகேவா? ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, 3 பேர் கூட்டுங்க, 3த்தையும் கூட்டுங்க. 3 பேரும் இணைந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு முடிச்சிருக்காங்க பாருங்க. கூட்டுங்க, 9 17 பார்ட். அப்படியே கூட்டுங்க.
அப்போ 3 17 பார்ட். அப்போ ஏபிசி 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒன் டே ஒர்க் தான் இது. ஒன் டே ஒர்க் தான் 17. அப்போ ஒரு நாளைக்கு 17 பார்ட் முடிச்சிருக்காங்க. ஓகேவா? பட் கொஸ்டின்ல 3 நாட்கள் 3 டேஸ் ஒர்க்கா? அப்ப ஓகே ஒரு நாள் தான் இது, அப்ப 317 எவ்வளோ? 3 நாள் எவ்வளவு முடிச்சிருப்பாங்க? 3 × 17 எவ்வளோன்னு பாருங்க. ஓகேவா? 30 3 21. ஓகேவா? அப்ப 51 பார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 51 பார்ட் முடிச்சிட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து இந்த 3 நாள்ல 51 பார்ட் முடிச்சிட்டாங்க. மொத்தமா 72 இருக்கு. ஓகேவா? அப்ப 72ல 51 போயிடுச்சுனா தான் நமக்கு ரிமைண்டர் வரும். மீதி எவ்வளோன்னு தெரியும். ஓகேவா? அவ்வளவுதான். 72ல 51 போயிடுச்சுனா எவ்வளோன்னு பாருங்க. சைட்ல போட்டு சப்ராக்ட் பண்ணுங்க. 70ல 51 போயிடுச்சுனா எவ்வளவு இருக்கும்? ஒரு 9 19 இருக்கும். 19 2 21 பார்ட் தான் மீதி. ஓகேவா? இதை ஆட் பண்ணா இது கிடைக்கும். புரியுதா பாருங்க. இதுல இருந்து இதை கழிச்சிட்டா உங்களுக்கு ரிமைனிங் ஒர்க் கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்ப முடிஞ்சு போச்சு. மீதி ஒர்க் 21 பார்ட் தான் இருக்கு. அந்த மீதி ஒர்க் யார் தான் செய்வா? அவங்களே கொஸ்டினை தெளிவா கொடுத்துருக்காங்க. மீதி வேலையை ஏ மட்டும் தான் செஞ்சு முடிக்க போறாரு. அதற்கான நாட்கள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்ப மீதி வேலை தான் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணணுமே. மீதி 21 பங்கு வேலை இருக்கு. ஏ பாருங்க, ஏ இதெல்லாம் பார்க்க கூடாது, இதைதான் பார்க்கணும். அப்ப ஏ ஒரு நாளைக்கு 3 பார்ட்ஸ் முடிப்பாரு. இதுக்கு அதான் அர்த்தம். ஏ ஒரு நாளைக்கு 3 பார்ட்ஸ் முடிக்கிறாரு. மொத்தம் எவ்வளவு பார்ட்ஸ் முடிக்கணும்? 21 பார்ட்ஸ் முடிக்கணும். ஒரு நாளைக்கு 3னா அப்ப 7 3 21, 7 3 21, அப்ப 7 நாட்கள் ஆகும். புரியுதா பாருங்க. ஆன்சர் எவ்வளோ? 7 நாட்கள். ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை முடிக்க 7 நாட்கள். எந்த ஒரு கணக்கு பெருசாக எதுவும் போல எல்சிஎம் கண்டுபிடிச்சாலே போதும், ஆன்சர் ஈஸியாக போடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க.